அம்மா ஏம்மா இன்னைக்கு என்ன சாப்பாடு? காலையிலேயே வாசமா அடிச்சுது. தேங்காய் சட்னி அரைச்சிங்க. இன்னைக்கு பணியாரம் சுட்டோம். பணியாரமா? என்ன பணியாரம் சுட்டீங்க? சோள பணியாரம். சோள பணியாரமா? சூப்பரா இருக்கும். அந்த ஐயா இருக்கும்போது ஒரு தடவை சுட்டதுன்னு நினைக்கிறேன். நீங்களாம் இப்ப சோள பணியாரமே சுடுறது இல்ல. நாங்க ஆமா, நீங்க பண்றீங்களா? நாங்கெல்லாம் அரிசி பணியாரம் சுட்டுக்கிட்டு இருக்கிறோம். அடிக்கடி சுடுவோம் நாங்கெல்லாம் பணியாரம். இருந்தாலும் ஐயன் சுட்ட சோள பணியாரம் மாட்டம் இல்ல. இப்படி நல்லா பந்து பந்தா சுடுவாரு. அது கூட நீங்க என்னமோ ஒன்று பழமொழி ஒன்று சொல்லுவீங்கல்ல. நாளைக்கு சுட்டு தரேன். இன்னொரு நாளைக்கு வாங்க, சோள பணியாரம் எப்படின்னு நான் சுட்டு தரேன். சரி, அந்த பணியாரத்துக்கு ஒரு விடுகதை சொல்லுவீங்களே, அது என்னது? சொல்லட்டுமா? நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா? சரி சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு விடுகதையா சொல்லுங்க. இப்பதான் நான் இப்போ ஆன்சரே சொல்லிட்டேன் பணியாரம்னு. அதோட இது விடுகதையை நீங்க சொல்லுங்க. சொயிங்க தான் ஒரு குருவி. சொயிங்க தான் ஒரு குருவி. சொக்கட்டான் அடிக்குதான் ஒரு குருவி. சொக்கட்டான் அடிக்குதான் ஒரு குருவி. கொத்தி கொடுக்குதான் ஒரு குருவி. கொத்தி கொடுக்குதான் ஒரு குருவி. கொண்டுகிட்டு ஓடுதான் ஒரு குருவி. கொண்டுகிட்டு ஓடுதான் ஒரு குருவி. அதான் நாங்க. எப்படி இப்படி ஒரு அறிவு யாருக்கு இருக்கு? ஏன்னா நாங்க தானே கொண்டுகிட்டு ஓடுவோம். இப்படி ஒரு அறிவு யாருக்குதான் இருக்கு? யாருக்குமே இருக்காது. சரி, இது ஈஸியான விடுகதை. டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்கனால எங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. எங்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு விடுகதை சொல்லுங்க பார்க்கலாமே. அப்படியா? காரோடும் கருமணலில் காய்க்கும் கத்திரிக்காய், காயறுத்து கணக்கு பார்த்தா கைக்கு 30 காய். இன்னொரு தடவை சொல்லுங்க. காரோடும் கருமணலில் காய்க்கும் கத்திரிக்காய், காயறுத்து கணக்கு பார்த்தா கைக்கு 30 காய். காயறுத்து கணக்கு பார்த்தா கைக்கு 30 காயா? என்னமோ இன்னொரு தடவை சொல்லுங்க, ஒன்றும் புரியலையே. காரோடும் கருமணலில் காய்க்கும் கத்திரிக்காய், அப்புறம் காயறுத்து கணக்கு பார்த்தா கைக்கு 30 காய். தேங்காய். மாங்காயம்மா? தேங்காய் தாம்மா. இப்படி ஊன்றோம், அப்புறம் அது நிறைய 10 காயா 30 காய் கொலையா காய்க்குது. அதனால சொன்னேன். சரி, உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க, எனக்கு தெரியல. ஆளை குழி தோண்டி அதில் ஒரு முட்டை இட்டு அண்ணாந்து பார்த்தால் 90 முட்டை. அது தேங்காய். இந்த கதை நாங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. புதுசா இருக்குது. கார் ஓடுறதுன்னா கார் ஓடிட்டு போற தடத்துலயா? பட்டு மேல் பட்டு உடுத்தி பகட்டும் பட்டை மேல் உடுத்தி சந்தைக்கு போற பெண்ணு, நீ என்ன விலை பெறுவாய்? செட்டியார் சொன்ன விலை பெறுவேன். பட்டு மேல் பட்டு உடுத்தி வெங்காயம். பரவாயில்ல, அறிவு இருக்குதுன்னு தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் அறிவு. சரி, அடுத்து ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். அங்கமுத்து வாசல்ல தங்கமுத்து காயுது, அதை எடுத்து வாயில போட்டா திக்குமுக்கள் ஆடுது. அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க சட்னி போட்டிருந்தீங்களா? அதுதே. பரவாயில்லையா? ஏதோ கொஞ்சம் அறிவு அதிகமா தெரியும். சரி, இந்த காரோடும் கருமணலில் விடைய எனக்கு தெரியல. அவங்ககிட்டயே விட்டுறலாமா? மக்கள்கிட்டயே விட்டுறலாம். சரி, என்ன அதுக்கு என்னென்ன சொல்லுவாங்கன்னு பாத்துக்கலாம். சரி, இன்னொரு தடவை ஃபைனலா ஒரு தடவை சொல்லிருங்க. காரோடும் கருமணலில் காய்க்கும் கத்திரிக்காய், காயறுத்து கணக்கு பார்த்தா கைக்கு 30 காய். அப்படியா? சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த விடுகதையோட விடை தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இதோட விடை தெரியல. அப்படி தெரிஞ்சா நீங்க அதோட விடையும் சொல்லிட்டு அதுக்கு எதிராக ஒரு விடுகதையும் போடுங்க. அம்மாவே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு விடுகதை இருக்கணும். ஓகேவா? ஆயா அழகாத்துல மவ கிளிக்குண்டுல. ஆயா அழகாத்துல மவ கிளிக்குண்டுல. மக கிளிக்கூண்டுலையா? கிளிக்கூண்டுல கிளிக்கூண்டு மாதுளம்பழமா? என்ன கிளிக்கூண்டுன்னு உள்ள எப்படி வரும்? என்னமோ ஓடு உள்ள இருக்க மாதிரியா? எலுமிச்சம்பழமா? சரி, நாங்க விடுகதையில ரொம்ப வீக் ஆயிட்டோம். ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே. சரி, இந்த விடுகதையும் தெரியல. விடுகதையில வீக்காதிட்டு இதுல ரொம்ப கெட்டியா இருக்கிறேன். அது கெட்டியா இருந்தாதான் எல்லாத்தையும் யோசனை பண்ண முடியும். சரி, நாங்க வேணா எதிர் விடுகதை ஒண்ணு போடுறோம். போடுங்க. எங்க அப்பா அடிக்கடி ஒரே ஒரு விடுகதை சொல்லுவாங்க. அந்த விடுகதையை உங்ககிட்ட போட்டுட்டுமா? தரக்காம் புறக்காம் சந்தைக்கு போறோம். இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச ஈஸியான விடுகதை.
உங்களுக்கு ரொம்ப ஓவரா இருக்குது வந்து. இல்லை அது நான் வாயால் சொல்லக்கூடாது. உங்கள் அப்பா போட்டு விடுகிறதுக்கு இதே ஆன்சர். சரி 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 இதே விடுங்க. ஊழமுக்கம் சந்தைக்கு போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். ஊழமுக்கா சந்தைக்கு போறேன்னா நொங்கு, இது தெரியாதாக்கா? சரி, ஒரே நாளையில எல்லா விடுகதையும் போடாதீங்க. அடுத்த தடவை மறுபடியும் கேட்டுக்கலாம். இப்ப வந்து ஆயா அழகாத்துல மக கிளி கூண்டுலையா, அது என்னது? வெண்டைக்கா, ஒரு அக்காயும் இல்லை. மிளகா, இன்னும் ஒன்ன கூட இது பண்ண மாட்டேங்கிறீங்க. சந்தையில் போய் அக்கா வாங்கிட்டு வந்தேன். சொரக்காய், பீக்கங்காய், பாவக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய். டென்ஷன் ஆகுது. என்னக்கா அது? சீவக்காய். தெரியும், நேராச்சில் கண்டுபிடிக்கிறது. அப்புறம் என்ன? சீவக்காய் தானா? நான் ஒரு ஃப்ளோல சீவக்காய்ன்னு சொன்னேன், எனக்கு விட தெரியல. டென்ஷன் ஆயின் சீவக்காய்ன்னு சொன்னேன். ஓ, சீவக்காய் தானா? சீவக்காய் தான் அப்படி ஆடுமா? சீவக்காய் ஆடுமா? இல்ல, இப்ப இது எதோட விட இது சீவக்காய்? சந்தையில் போய் அக்கா வாங்கிட்டு வானா சீவக்காய். சீவக்காவா? இந்த கத்திரிக்காய் அக்காதே, பாவக்காய் அக்காதே, அதைத்தான் சீவக்காயத்தே அப்படி சொல்றது. அப்படியா? சரி, அந்த கிளி கூண்டுல ஆடுறது என்ன அம்மா? அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த விடுகதையோட விட உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க. அம்மா மூக்க உடச்சு விடணும். இந்த 2 விடுகதையோட விட தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆடி அசைஞ்சு வர, அடிநெல் சிந்தி வர, கூடிய பெண்கள் குடுமையை ஆட்டி வர. நீங்க ஆட்டும் போதே நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஆட்டும் போதே கண்டுபிடிச்சிட்டோம். இந்த விடுகதைக்கோட ஆன்சர் நான் அப்புறமா சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க அப்படியே சிம்பாலிக்கா நீ காமிக்கும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வர விடுகதைகளுக்கு யார் யாருக்கு எத்தனை ஆன்சர் தெரிஞ்சாலும் சரி கண்டிப்பாக சொல்லுங்க. அம்மாவோட ஆன்சரும் உங்களோட ஆன்சரும் சரியா பொருந்தி போகுதா அப்படின்னு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நம்மளோட வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி நன்றி நன்றி.